பல ரசிகர்கள்லாம் சோழனுடைய ரசிகர்கள்லாம் வந்து எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் சோழன குறை சொல்லிட்டே இருக்கீங்க? சோழன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் உண்மையிலேயே வந்து அவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? நிலா மேல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, சோழன் இப்ப தற்போதைய வேலையா என்ன செய்றாரு? அப்படிங்கிறதுக்கான பதில்னு சொன்னா நல்லாயிருக்கும். அவர் வந்து இப்போ 30 நாளைக்கு அவருக்கு லைசென்ஸ் கிடையாது. எந்த வேலைக்கு போறதோ, இல்ல வந்து பணத்துக்கான எந்த ஏற்பாடு பண்றதையோ யோசிக்கல. குடிச்சிட்டு சுத்திட்டு திரியிறாரு. கையில இருந்த காச வச்சு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பைக் வாங்கி குடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய இவர் போய் ஒழுங்கா வண்டிய ஓட்டாம இடிச்சு விட்டு கடைசியில வந்து பிரச்சனையானதுக்கு, இவர்ட்ட கையில இருக்க காசு எடுத்து குடுத்ததுக்கு காய்ச்சு காய்ச்சுன்னு கத்துறாரு. இல்ல 2 பவுன் காயின வேற தூக்கிட்டு வந்தாரு அந்த இவங்க வீட்ல இருந்து, நிலாவோட வீட்ல இருந்து. அந்த காயின் கதை என்ன ஆச்சுங்கிறது தெரியல. இப்பவும் வீட்டுக்கு எந்த பொறுப்புமே இல்லாம, எந்த விஷயத்தையும் செய்யாம, காதலுக்காக மட்டும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய, ஒண்ணுத்துக்கும் உதவாம இருக்கக்கூடிய ஒரு ஆள பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த கதாபாத்திரத்த நம்ம விரும்புற அளவுக்கு, இந்த கதாபாத்திரத்த வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் அவருக்கு இருக்கு? பல்லவனுக்கு உடம்பு சரியில்லாதவங்க அப்படியே அம்போன்னு விட்டு போயிறாரு. அவங்க அண்ணன் கிட்ட இன்னமும் பணத்த எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து எல்லாத்துக்கும் கை ஓங்குறதுலேருந்து, குடும்பத்தில இருக்க பாண்டியன்லேருந்து எல்லாரும் இவர காப்பாத்துறதுக்கு உயிர குடுத்து எல்லா வேலை செஞ்சாலும், அவங்கள புரிஞ்சுக்காம அவங்கள அடிக்கிறது. எல்லாத்துக்கிட்டயும் கோபத்த காமிக்கிறது. ஆனா நிலா மேல நான் லவ் பண்றேன். நிலா எனக்கு வேணும் அப்படிங்கிறது. நிலா விஷயத்திலேயே நிலா கிட்ட 1000 பொய் சொல்லியிருக்கிறது. அப்படின்ட்டு பொய் சொல்லி காதல்ல ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு கேவலமான ஒரு மனநிலை. மட்டமான மனநிலை. நிஜ வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சீரியல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சினிமா வாழ்க்கையா இருந்தாலும் சரி. ஸோ இவ்ளோ குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள எப்படி வந்து நல்ல கேரக்டர். எதுக்கு இந்த கேரக்டர குறை சொல்றீங்க? அப்படின்னு சொல்றத நம்ம தெரிஞ்சுக்க சொன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். போக போக அந்த கதாபாத்திரம் மாறுமா இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய ஒருத்தருடைய நடிப்பு சூப்பரா இருக்கு. ஆனா இந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்க விதம் இப்போதைக்கு மோசமா தான் இருக்குங்கிறது தான் உண்மை. உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.